ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பைபிளில் ஒரு கதை இருக்கும். சொந்த தங்கையோட காமம் வைக்கிற ஒரு கதை. ஆனால் அது சொல்கிற செய்தி நம்ம கற்பனைக்கு எட்டாத செய்தியாக இருக்கும். இன்று நடைமுறையில் நிறைய குடும்பங்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு மூல காரணத்தை அது வெளிப்படுத்தும். அது என்ன அப்படின்னா, யாக்கோபுன்னு ஒருத்தர் இருப்பார். பைபிளில் ரொம்ப ஃபேமஸானவர் அவர். அவருக்கு யாக்கோபு கிடையாது, சவுல். சவுளுடைய சவுலுக்கு நிறைய சவுலும் கிடையாது, சவுலுக்கு அடுத்ததாக வரக்கூடிய தாவீதுக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க. தாவீது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கடவுள் சொல்கிறத அப்படியே செய்வான், ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அது என்ன அப்படின்னா, அதாவது அவனுக்கு சாதகமாகவே நடந்தால் கூட அது கடவுளின் வழிக்கு விரோதமாக இருந்தால் அப்படி நடந்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். உதாரணத்துக்கு சவுல் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ராஜா இருப்பான். அவன் தாவீது தான் அடுத்தது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்கும் தாவீதை பிடிக்குது, இவனை விட சவுலை விட தாவீது ரொம்ப வலியவன் அப்படிலாம் மற்றவர்கள் சொல்கிறதை கேட்டவனே அவனுக்கு கடுப்பாயிடும். முதல்ல அவனுக்கு தாவீதை பிடிக்கும், ஆனால் அதுக்கப்புறம் பொறாமை வந்துடுது. அதனால் தாவீதை கொலை பண்ணணுன்ட்டு பலவிதமான முயற்சிகள் பண்ணுவான். தாவீது ஓடி ஓடி ஒளிவான். அப்படி இருக்கும்போது ஒரு டைமில் ஒருத்தன் சவுலை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ண உடனே அதை கொலை பண்ணுறான்றதை விட அவனாக தான் தற்கொலை பண்ணுவான். ஒரு ஈட்டியை நட்டு வச்சுட்டு பூமியில் நட்டு வச்சு அது மேலே அவன் குதிப்பான். அப்பயும் உயிர் போகாது. ஸோ அப்போ வழியில் போகிறவனை கூப்பிட்டு அவனை கொலை பண்ண சொல்லுவான். ஸோ அப்படி அவன் ஏதோ கல்லோ ஏதோ போட்டு கொன்னுடுவான். கொன்னுட்டு அதை தாவீதுக்கிட்ட சொல்லுவான், இது மாதிரி நான் அவனை கொன்னுட்டேன்ட்டு. ஏன்னா அவன் இறந்தால் தானே தாவீது அடுத்தது ராஜாவாக முடியும். அப்போ தாவீது சொல்லுவான், இப்படி நீ சொன்னா உனக்கு என்ன நான் பரிசு கொடுப்பேன்னு நினச்சியா? கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு ராஜாவை நீ கொலை பண்ணிட்டு வந்திருக்கிற, இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்ட்டு அவனை கொன்னுடுவான். ஸோ இதை கேட்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் மெசேஜ் என்னென்னா, தனக்கு சாதகமாக இருந்தாலும் இறைவனுடைய வழியை மீறுறது இல்லை, அவ்வளோதான் மெசேஜ். மற்றபடி அது மனிதர்கள் உருவாக்கிய வேதங்கள் தான். அதனால் கேட்குறதுக்கு நமக்கு தப்பாக தான் தெரியும். மெசேஜை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதையெல்லாம் விட்டுருங்க. சரி. ஸோ இப்படி பல தடவை. அடுத்தது பார்த்திங்கன்னா, தாவீது ஒரு சின்ன ஊருக்கு மட்டும்தான் ராஜாவாக இருப்பான். சவுளுடைய மகன் ஒருத்தன் இருப்பான். அவன் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் தாவீதுக்கு. அந்த மகனை ஒருத்தன் கொலை பண்ணிவிடுவான். அவன் கொலை பண்ணிவிட்டு தாவீதுக்கிட்ட சொல்லுவான், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு ராஜாவுடைய மகனை கொலை பண்ணிவிட்டு என்கிட்டயே சொல்கிற அப்படின்ட்டு அவனையும் கொலை பண்ணுறான். பாருங்களா, அப்படி இல்லைன்னா சவுலும் இவனை தான் கொலை பண்ண ட்ரை பண்ணான், சவுளுடைய மகனும் தாவீதை தான் கொலை பண்ண ட்ரை பண்ணான். அப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணவனை ஒருத்தன் கொலை பண்ணாலும் அது கடவுள் சட்டத்திற்கு விரோதமானதுன்ட்டு இவன் கொலை பண்ணுறான்னா இவன் எவ்வளோ நியாயஸ்தன்னு பார்த்துக்கோங்க தாவீது. அப்படிப்பட்ட நியாயஸ்தன் ஒரே ஒரு தப்பு பண்ணிடுறான். என்ன பண்ணிடுறான் தெரியுமா? மாடியில் அப்படி உலாத்திட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துடுறான். அவளுடைய அழகில் மயங்கிடுறான். அவன் தான் ராஜா வச்சு. ஸோ அந்த பொண்ணை கூப்பிட்டு அனுப்புகிறான். கூப்பிட்டு அனுப்பிச்சு அவளை கற்பழிச்சிட்றான். அவள் ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறான். அதை அவள் சொல்லி அனுப்புகிறான் ராஜாவுக்கு. உடனே ராஜா அவளுக்கு நிறைய பழம் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. அதாவது அவனுடைய கணவன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். கணவன் போகலை. ஏன் போகலை அப்படின்னா, இங்கே ஒரு யுத்தம் நடந்துகிட்ருக்கும். எல்லாரும் யுத்தத்தில் இருக்கும்போது நான் மட்டும் போய் அங்கே போய் ஜாலியாக இருப்பேன் நான் மனைவியோடன்ட்டு இவன் போகலை. இவனுக்கு அந்த கணவனை பார்க்க இவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா தப்பு பண்ணியிருக்கிறோம்ல. அப்போ இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, காமம் எவ்வளோ பெரிய எதிரின்னு யோசிச்சு பாருங்கள். இதுதான் அங்கே சொன்னப்பட்ட செய்தியே இல்லையா? தன் உயிருக்கே அச்சுறுத்தல் வந்தாலும் கடவுளின் வழியை
வழியை மீறாத ஒருவன் காமம் வந்த உடனே கடவுளுடைய வழியை மீறிடுறான் பாருங்கள் இல்லையா. விபச்சாரம் பெரிய தப்பு அப்படிங்கிறது இருக்கும். மனைவியை தவிர மற்ற பெண்ணை ஈச்சியாக பார்க்குறது தப்புன்றது இருக்கும், அதுவும் இன்னொருத்தருடைய மனைவியாக இருக்கும் பொழுது. ஆனால் அந்த நேரம் அவனுக்கு அது புத்தி வேலை செய்யலை. அது மட்டும் இல்லை, அவனை கொலையும் பண்ணிடுறான். யுத்தத்தில் வந்து எதிரிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல அவனை சண்டை போட விடுங்கன்னு சொல்லிடுவான் தாவீது. ஸோ அப்போ அந்த பெண்ணுடைய கணவன் வந்து இறந்துருவான். அங்கே விசுவாசமாக இருந்ததுக்கு அவன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்குறான். ஸோ அதுக்கு கடவுள் கொடுக்குறாரு பாருங்க தண்டனை. அவங்க குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை வரும் கடைசியில். ஸோ நிறைய பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையின் தொடக்கமாக என்ன வரும் அப்படின்னா, இவனுக்கு நிறைய மனைவி இருக்கும் தாவீதுக்கு. அதில் ஒரு மனைவிக்கு பிறந்த ஒரு பொண்ணு மீது இன்னொரு மனைவிக்கு பிறந்த பையனுக்கு அப்படி ஒரு மோகம் இருக்கும். அவளை நினச்சி அவனுக்கு ஜுரமே வந்துடும். அப்படி இருக்கும், அவளுடைய நினைவாகவே இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஐடியா கொடுப்பான். இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, என் தங்கச்சியை வந்து எனக்கு சமைச்சு போட சொல்லுங்கள் அப்படின்ட்டு உன் அப்பா கிட்ட சொன்னால் அவரே ஏற்பாடு பண்ணுவாருன்னு சொல்லிடுவான். அதே மாதிரி இவன் பண்ணுவான். தங்கச்சி வருவா, சமைச்சிட்டு இருக்கும்போது இவன் கதவை சாத்திட்டு தங்கச்சி கற்பழிச்சிடுவான். அப்போ வந்து தங்கச்சி வந்து மறுப்பா பயங்கரமாக, இது ரொம்ப தப்பு, நீ வந்து அப்பா கிட்ட சொன்னா அவரே கல்யாணம் பண்ணி வச்சுடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை வச்சு தான் முஸ்லீம்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பட் இருந்தால் கூட இந்த மாதிரி இது வந்து வராது. ஏன்னா இது வந்து அப்பாவுடைய மகள் இல்லையா, வராது. சித்தப்பா அந்த மாதிரி இது தான் வரும். இன்னொரு மனைவிக்கு பிறந்தால் கூட கல்யாணம் பண்ண மாட்டாங்க தான். பட் ஆனால் பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கும், அப்பா கேட்டால் கல்யாணம் பண்ணி வச்சுடுவாருன்னு சொல்லலாம். பட் அவன் கற்பழிச்சிடுவான். இப்போ என்ன ஆகும்னா, காமத்தில் விழுந்த அடுத்த செகண்டே அவளை பிடிக்காமல் போயிடும். இது வரைக்கும் அவளை மறக்கவே முடியாமல் துடித்தவன் காமத்தில் விழுந்த உடனே அவளை டக்குன்னு வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். உடனே அவளை வெளில போக சொல்லுவான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச பாவத்தை காட்டிலும் மிகப்பெரிய பாவத்தை இப்போ நீ செய்கிற அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையிலே எப்போ நடக்குது? இப்போ கலியுகத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போத்தைய விஷயம்தான் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறது பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எதுவும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. கலியுகத்தின் இறுதியில் நடக்கிறத ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது ஒரு கதை வடிவத்தில். ஸோ இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த லவ் பண்ணிவிட்டு கழட்டி விட்டுறாங்க இல்லையா பெண்களை. அந்த பெண்களை கேட்டிங்கன்னா அந்த பெண்கள் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, அவன் என்னை விபச்சாரின்னு சொல்லி தான் துரத்தனான் அப்படின்வாங்க. காரணம் என்னன்னா, அவங்க கூட இவங்க காமத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ தானே நடக்குது, திருமணத்துக்கு முன்னாடி காமம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காமத்தை, அதாவது அந்த ஒரு போதை இருக்குது, துரத்தி லவ்வெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த அந்த காமத்தில் விழுற வரைக்கும் அந்த இருக்கிற அந்த மரியாதை காமத்தில் விழுந்தவுடன் போயிடும். அந்த ஒரு செகண்டில் எல்லாரும் அப்படி நடந்துக்கிறது கிடையாது, ஆனால் அந்த மாதிரி நடந்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவன் வந்து அடுத்தது கல்யாணம் பண்ணி அந்த மனைவி கிட்ட நல்லா தான் இருப்பான். ஆனால் கல்யாணம் பண்ணணுன்னே நினைத்தாலும் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் காமத்தில் விழுந்துட்டான்னா அந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த காரணம் தான் சொல்லுவாங்க, அவள் ஒரு விபச்சாரின்னுவான். ஏன்னா இவனோட காமத்தில் ஈடுபட்டதுனால விபச்சாரின்றான். கல்யாணத்துக்கு முன்னாடியே காமத்தில் ஈடுபட்டா, இவனும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே காமத்தில் ஈடுபட்டான்றது வேறு விஷயம். ஆனால் அந்த அந்த காமத்தில் விழுந்ததற்கு தண்டனை பாருங்கள். இதுதான் இங்கேயும் நடக்குது. டக்குன்னு அவன் மேலே வெறுப்பு வந்து துரத்திடுறான். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தண்டனையாக இவனுக்கு அழிக்கப்படுறாங்க. இதெல்லாம் வேறு விஷயம். ஒரு மிகப்பெரிய தவறான நிறைய தவறான விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. உண்மைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை, பொய். அந்த மாதிரி ஒரு பொய் எதுன்னா, குடும்பத்தில் சண்டை நடக்கிறதுக்கு காரணமே கணவன் மனைவிக்குள்ளே காமம் அந்த அளவுக்கு கிடைக்கல, அதனால தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது. அப்படியே உல்ட்டா, காமத்தில் விழும்பொழுது தான் அடுத்த நாள் கண்டிப்பாக சண்டை வந்தே தீரும். வெளியிலலாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல, உங்கள் குடும்பத்திலே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.
அல்லது நீங்கள் ஒரு லவரோட காமத்தில் ஈடுபட்டீங்கனாலும் உங்கள் குடும்பத்தில் சண்டை நடக்கும். அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா யார் மூலமாவது உங்களுக்கு ஃபைட் வரும், அந்த நிம்மதி இல்லாமல் போகும், அந்த வைப்ரேஷன் அப்படி மாறும். திருமணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கோபம் உள்ளவன் காமத்திற்கு பிறகு பயங்கர கோபம் உள்ளவனாக மாறுவான். இது ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்குமே பொருந்தும். ஸோ அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதில் ஏன் தங்கையோடு காமத்தில் ஈடுபட்டதாக காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நடக்கிறது, இப்போ கடவுள் கடைசி 100 வருடம், இது 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருடம் சிவபெருமான் வரார். அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம், கடவுள் ஒருவரே. இப்போ கடவுள் கொடுக்குற ஞானத்தை தான் அங்கே அப்படி காட்டுறாங்க. இப்போ இறைவன் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் உங்களுக்கு சகோதர சகோதரி உறவு மட்டும்தான்ற. ஏன்னா இப்போ கடவுள் நமக்கு அப்பான்னா எல்லாருக்கும் அவர் தான் அப்பா. அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தை சகோதரன் சகோதரி தானே. இந்த ஒரு ஜென்மம் மட்டும் அப்படி நினைக்க சொல்கிறார். ஏன்னா இப்போ மட்டும்தான் அவர் வரார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். உங்களை ஆத்மான்னு ஒன்று ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஆத்மான்னு ஒன்று ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாருங்கன்ற. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் அந்த ஆத்மா தான் பண்ணுது. அதனால் ஆத்மாவை மட்டும் பாருங்கள். ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி ஆத்மாவாக பார்க்குற பழக்கம் தான் இருக்கும் முதல் 2500 வருஷம். அதனால தான் அது சொர்க்கமாகவே இருந்தது. அளவற்ற செல்வம் இருக்கும், அவ்வளோ அழகாக இருப்போம். ஆனால் காமம் கோபம் பற்றி பேசாங்கன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா கவனம் ஆத்மாவில் இருக்குது. அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அப்படி இருந்த நாம் 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தவுடன் உடல் உணர்வுக்கு வரும்போது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு அடிமையாகும்போது தான் சொர்க்கத்தில் இருந்த அந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே நம்மை விட்டு போகுது. இன்னும் காமத்தில் ஈடுபடும் பொழுது பூகம்பம், பலவிதமான இயற்கை சீற்றங்கள், பலவிதமான நோய்கள், குடும்பத்திற்கு இடையில் சண்டை, சொத்துக்காக அடிச்சுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா காமத்தின் அளவு அதிகரிக்க உங்ககிட்ட இருந்து எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்காக தான் கடவுள் இப்போ சொல்கிறார், எல்லோரையும் சகோதரன் சகோதரியாக பாருங்கள். இப்போ இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வர்றார். நம்ம மாதிரி அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதில்ல ஒருபொழுதும். அதனால தான் அவரை பார்க்க முடியறது கிடையாது. ஸோ அவர் இப்போ எந்த வயோதிகர் உடலில் வராரோ அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக சிவபெருமானுடைய ஞானத்தை கேட்டு அவருடைய குழந்தையாகிறோம். பிரம்மா மூலமாக சிவனுடைய குழந்தை ஆகிறதுனால பிரம்மாவுக்கும் நாம் குழந்தை. அதனால தான் நம்ம பேர் பிரம்மா குமார் குமாரிகள். இந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க, முதல் மனிதன்ட்டு. மற்றபடி இல்லாத உலகத்தை படைக்கல. 5000 வருடத்திற்கு ஒரு முறை இது நடக்குது. களிமண் மாதிரி ஆயிடுச்சு புத்தி, யோசிக்க முடியல, எது சரி எது தப்புன்னு தெரியல. அப்படிப்பட்ட புத்தி உள்ள நமக்கு இறைவன் தன்னுடைய ஞானத்தை கொடுத்து அவருக்கு சமமாக தெய்வீக புத்தியுடையவராக மாத்துறார். இதைத்தான் அங்கே களிமண்ணிலிருந்து ஆதாமை எடுத்தார், ஆதாமை வடித்தார், தன் சுவாசத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உருவகப்படுத்தி சொன்னதோ உண்மைன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, காமம் மிகப்பெரிய எதிரின்றதான். நீங்கள் எந்த மதத்துக்குள்ளே போய் பார்த்தாலும் இது தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி மட்டும் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியல. அவங்க காமம்னா என்ன நினச்சிக்கிறாங்க, மனைவியை தவிர மற்றவங்கள சொல்கிறாங்க அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒன்றும் மனைவியை தவிர மற்ற பெண்ணை இச்சையாக பார்த்தா நீ விபச்சாரம் பண்ணுறன்னு சொல்ல. எந்த பெண்ணை பார்த்தாலும், நீ எந்த பெண்ணை இச்சையாக பார்த்தாலும் ஏற்கனவே அவளோட விபச்சாரம் பண்ணிட்டேன்னு தான் சொல்கிறார். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அர்த்தமுள்ள இந்த மதத்தில் இதை நிறைய பேர் சொல்லுவாங்க. மனைவி காலையில் மனைவியாக இருக்கணும், நைட்டு விபச்சாரியாக இருக்கணும் கணவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னால என்ன அர்த்தம்? காமத்தில் விழுந்தாலே விபச்சாரின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த விபச்சாரத்தினால்தான் அனைத்தையும் நாம் இழக்கிறோம். ஸோ அது மனைவி கிடையாது, உங்களுடைய சகோதரின்னு நினைங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். அங்கே பாருங்கள், தாவீதோடைய மகள் தான் அவள், தாவீதோடைய மகன் தான் இன்னொருத்தன். ஸோ இங்கே கடவுளுக்கு பதில் அங்கே அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஸோ காமம் மகாசத்ருன்னு சொல்கிறதுக்கே 2-3 அத்தியாயம் இருக்கும் கீதையில். அதுவே மொத்தம் 18 அத்தியாயம்தான். அதில் 2-3 அத்தியாயத்தை காமம் மிகப்பெரிய எதிரின்னு சொல்கிறதுக்காகவே தனியாக வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா காமம் எவ்வளோ பெரிய எதிரி, அதனால தான் அனைத்தையும் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக பைபிளில் ஒவ்வொரு கதையிலுமே பார்த்திங்கன்னா இந்த செய்தி சொல்லாமல் வரவே வராது. ஸோ அடுத்தது இதேமாரி யாக்கோபுடைய மகளை கூட ஒரு ராஜா கற்பழிச்சிடுவார். அப்போ அவங்களுடைய சகோதரன் போய் ராஜா அந்த நாட்டில் உள்ள எல்லாருமே வெட்டிடுவாங்க.
அப்போ என்னென்னா மரணத்தை நம்மளே வர வைக்கிறது, மரணம்னு இல்லை தண்டனையை. அதில் அதிகபட்ச தண்டனை மரணம்னு அப்படி பைபிளில் காட்டியிருக்கிறாங்க. மற்றபடி திருமணம் பண்ணுற வரைக்கும் ஜாலியாக தானே இருக்கிறாங்க ஆணும் பெண்ணும். திருமணம் ஆன பிறகு தான் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. அது எல்லாமே காமத்திற்கு கிடைக்கும் தண்டனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ வெளிநாடுகளில் டிங்க் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்னென்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஆனால் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. DINK, அதாவது டபுள் இன்கம் நோ கிட்ஸ். 2 பேரும் சம்பாதிப்பாங்க, ஆனால் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், நிறைய செலவாகுது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட அவங்க துக்கத்தை அனுபவிக்கத்தான் செய்வாங்க காமத்தில் இருந்தால். காமம் இல்லாமல் இருந்தால் துக்கம் இருக்காது, ஆனந்தமாக இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலை முதல்ல ஒழுங்காக இருக்கும். ஏன்னா இன்னும் எத்தனை பேர் பாருங்களா, அந்த செக்ஷுவல் அப்யூஸ் ஆனோடனே மனநலம் பாதிக்கப்பட்டுடுறாங்க பெண்கள் நிறைய பேர். அப்போ காமம் என்னென்ன பண்ணுது இல்லையா? அது குழந்தைன்னு இல்லை, பெருசாகியே கூட அந்த லவ் கழட்டி விடும்போது அந்த பெண்ணை அந்த ஆணை கொலை பண்ணுற அளவுக்கு துணிகிறான். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த காமத்தின் போதையில் கள்ளக்காதல் அதில் விழுந்த கணவன் வந்து மனைவியை கொலை பண்ணுறான், கள்ளக்காதலில் விழுந்த பெண் வந்து கணவனை கொலை பண்ணுறான். ஸோ அப்போ எந்த அளவுக்கு மிருக குணத்தை எடுத்துகிட்டு வருது பாருங்கள் இந்த காமம். ஸோ அந்த காமம் முதல்ல கணவன்கிட்ட தான் வந்திருக்கும் இல்லையா? கணவன் தான் கத்தியே கொடுத்துருப்பான் அந்த காமத்தை. கடைசியில் அந்த காமத்துக்கு அடிமையான பிறகு தான் அவள் இன்னொருத்தனை தேட ஆரம்பிக்கிறான். ஏன்னா யார் எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஸ்லைட்டாக தூண்டி விட்டால் போதும், கப்புன்னு பற்றிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, காமம் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆட்கொள்ளுதோ அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய சக்தி, மனதின் சக்தி எல்லாம் போயிடும். அப்போ மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. அப்போ ஒரு கோபம்லாம் வந்துடுச்சுன்னா உங்கள் கட்டுப்பாட்டிலே வராது. அப்போ தான் கொலை பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு போவீங்க. பல சமயம் மென்டலாக கூட ஆகிடுவீங்க. ஸோ அதற்கு தான் கடவுள் சொல்கிறார் காமத்தை வெல்லுங்கள். அந்த சக்தி ஏது? அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தையாகிய சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு புருவமத்தியை மட்டும் பார்த்து பேசுங்கள். முதல்ல அது கஷ்டமாக தான் இருக்கும், எடுத்தோடனே டக்குன்னு அந்த பயிற்சி வராது. ஏன்னா 2500 வருடம் நரகத்தில் உடலை பார்த்து பழக்கமாயிடுச்சு இல்லையா? ஆத்மாவில் ஆழமாக பதிவாயிடுச்சு. ஸோ அதை நீக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு தான் முடிந்த அளவு இறைவன் நினைவிலே இருக்க ஆத்மாவுக்கு அந்த பலம் வரும். கூடவே மற்றவர்களை, குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள, அப்பா அம்மாவை, குழந்தைங்களை, இவங்களெல்லாம் ஆத்மான்னு பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். கொஞ்சமாக கூடவே இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியும் கேட்கணும். ஸோ அதை கேட்க கேட்க அந்த வைராக்கியம் வரும். இதுதான் உண்மையான கீதை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 விகார எதிரிகளை எதிர்த்து நடக்கிற மகாபாரத யுத்தம் முதல்ல நமக்குள்ளே நடக்குது. அதுக்கு பிறகு தான் கடைசியில் வெளியில் உலகப்போர் வெடித்து உலகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாகும். சொர்க்கத்திற்கு நாம் தயாரான பிறகே அது நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகணும். அதனால் என்ன உங்களுக்கு லாபம்? இப்போவே இதுவரைக்கும் செய்த இத்தனை ஜென்மங்களாக செய்த பாவத்திலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஏன்னா காமத்தின் மூலமாக தான் நிறைய தண்டனையை கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறக்கிறது எல்லாமே ஊனமாக, குறிப்பாக மன வளர்ச்சி இல்லாமல் பிறக்குது. நல்லா பிறக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா பலவிதமான மனப்பிரச்சனைகள் வருது. திடீர்னு நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா கை கால் வராமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சயின்ஸ் என்ன தான் வளர்ச்சி அடைஞ்சாலும் அப்படியே ஸ்கேன் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி அபார்ஷன் பண்ணாலும், சரி தெரிகிற மாதிரி இருந்தால் தானே நான் அபார்ஷன் பண்ணுவீங்க. நல்லாவே இருக்கிற மாதிரி இருந்தால் பிறந்ததுக்கப்புறம் அப்படி ஆகும், ஆகிட்டு தானே இருக்குது இல்லையா? ஸோ அதனால் எல்லாமே நம்மளுடைய கர்ம கணக்கு தான். அப்போ அந்த கர்மா நல்லா இருக்கணும்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய கெட்ட கர்மம் காமம் தான். அதை விட்டிங்கனாலே மற்ற எல்லா தவறான காரியத்தையும் விட்டுருவீங்க. அதுக்கு இறைவனை நினைக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும், தினம் தினம் கேட்கணும், குறைஞ்சது 3 தடவை கேட்கணும். கேட்டதை நாள் முழுவதும் மனதுக்குள்ளே அசை போடணும், முழுக்க மைண்டு ஃபுல்லாக அது மட்டுமே இருக்கணும். ஸோ அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கள். காமத்தை வெல்லுங்கள். அதன் மூலம்
உலக ராஜ்யத்தை வெல்லுங்கள். ஏன்னா கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக போகுது. அது மட்டும் இல்லை, அந்த சொர்க்கத்தில் மிகப்பெரிய பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவி, அந்த ராஜ பதவியை உங்களால் அடைய முடியும். எந்த அளவிற்கு காமத்தை வெல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி அங்கே உயர்வாக கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.